காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது நாளாக நீங்கள் இங்கே முருங்கனிலே யானையை பார்க்கிறீர்கள். நேற்றைய நாளிலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம். இன்னைக்கு இரண்டாவது நாளாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து இவற்றை மேற்கொள்ளுமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். அவை இதை நாங்கள் காணக்கூடியதாக பார்க்கிறோம். யானையை அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக அரசு அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை விசேடமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே உடனடியாக இதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேடமாக அனைத்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக நாலாட்டான் பிரதேச செயலாளர் உடனடியாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த யானையை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முருகன் கிராம மக்கள் சார்பாக நன்றி, வணக்கம். இன்று இந்த பாதையால் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிய யானை வந்து சென்றது. உடனடியாக இந்த காலை வேளையிலே அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொண்ட பொழுது உடனடியாகவே அவர் இதற்குரிய தீர்வினை பெற்றுள்ளதாக சொல்லியிருக்கிறார். விசேடமாக வருகிற வியாழக்கிழமை இது சம்பந்தமாக மேலதிகாரோடு கலைத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உடனடியாக இந்த மக்கள் மத்தியிலே யானைக்குரிய பீதியை அகற்றி மக்கள் நிம்மதியாக வாழ்வது. விசேடமாக இப்போ விவசாயம் சிறுபோகம் ஆரம்பித்திருந்த காலத்திலே சிறுபோக வேளாண்மைகள் பல வீடுகளிலே தென்னைகளை வேறு வேறு மரங்களை யானை நாசமாக்குகிறது. மக்களுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்குரிய காரியங்களை அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் அரசு மட்ட அதிகாரிகளும் எடுக்கும்படியாகவும் விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் மன்னார் மக்கள் சார்பாக விசேடமாக முருங்கன் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.